வீடியோ ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த டைமில் வந்து நீங்கள் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சன் அண்ட் வீனஸ் ரெண்டுமே கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு மேஷத்துக்கு 2வது வீட்டில். செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது குடும்பம், பேச்சு. இந்த டைமில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எதுவும் டக்குன்னு எதுவும் கோவப்பட்டு கடுமையாக பேசிடாதீங்க. மிக முக்கியமாக 2ன்ற குடும்பம், பணம் விஷயத்தில், 7ன்ற மனைவி ஸ்தானத்துக்கு அது பாதக ஸ்தானம் சூரியன். அந்த சூரியனுடைய கூட தான் வந்து சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உங்கள் மனைவியை, உங்கள் காதலியை, உங்கள் காதலனை, உங்கள் கணவரை நிதானமாக கையாள வேண்டும். இந்த காலகட்டம், இந்த ஒரு மாதம் மட்டும்தான். ஒரு மாதன்றதை விட இந்த ஒரு 10 நாள் சூரியன் சுக்கிரன் பெயர்ச்சி அடைந்த இந்த 10 நாள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்பட வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக வந்து சூரியன் அப்படின்றது காதல், உங்களுடைய மனசு, முதல் குழந்தை. இந்த சுக்கிரன்றது உங்களுடைய கணவர், மனைவி, காதலன், காதலி. இப்போ இந்த சூரியன் வந்து மனசு, காதலை குறிக்கக்கூடியது முதல் குழந்தை. இது ரெண்டும் தொடும்போது கொஞ்சம் எமோஷனாக நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி கோவம் அதிகம் வரைக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. இது வந்து யாருக்கு மேஷராசி பொருந்தும், மேஷ லக்கணத்துக்கும் பொருந்தும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்ச நாள் தான். இதுக்கிடையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் 787161 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் விஜய் ஆனந்த்ன்றார். இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வெறும் டேட் ஆஃப் பர்த் பேர் சொன்னாலே ப்ரெடிக்ஷன் சொல்லுவார். அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். இவர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், கண்டிப்பாக என்ன நான் பார்க்குற மாதிரினா டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த், பிளேஸ், நேம் எல்லாமே வேணும். இது என்னுடைய நம்பர் 787. இப்போ மேஷத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயன்றனால தான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும் மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு. இந்த டைமில் இதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு பரிகாரம் இருக்கும். அந்த நாள் அசைவம் சாப்பிடாமல் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் நிச்சயம் பார்க்கலாங்க.